நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடக்கடவோம். ஆமேன். அதைரியம் எப்படி வருகிறது ஒரு மனிதனுக்குள்? அது எங்கிருந்து வருகிறது? நாம் அதை எவ்வாறு மேற்கொள்ளுதல் வேண்டும் என்று சற்று தியானிப்போமாக. இன்று அநேக கிறிஸ்தவர்கள் தேவனையும் நோக்கி பார்ப்பதில் அவருடைய வார்த்தைகளாகிய வசனங்களையும் தியானிப்பது கிடையாது. அதற்கு பதிலாக இன்றுள்ள பிரச்சனைகளையும் நாளை வரப்போகும் பிரச்சனைகளையும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நமது கண்கள் பிரச்சனைகளை மீது நோக்காமல் உங்கள் கண்களை பிரச்சனைகளிலிருந்து எடுத்து கர்த்தர் மீது பதிக்க வேண்டும். சரி, ஓகே. நாம் அனைவரும் நாளை முதல் இயேசு கிறிஸ்துவின் படத்தை பாக்கெட்டுகளிலும் காரிலும் வீட்டிற்குள்ளும் வைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டுமா? அது அப்படியல்ல. இயேசுவை நோக்கி என்பது நம் கையில் வைத்திருக்கும் பரிசுத்த வேதத்தில் உள்ள வசனங்களை வாக்குத்தத்தங்களை சொல்லி அறிக்கையிடுதல் ஆகும். 2 கொரிந்தியர் 1:3 சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் நம் மூல பாஷையில் பார்க்கும்போது சகலவித திடமளித்தலின் தேவன் என்று உள்ளது. தாவீது சிக்லாக்கில் சம்பவித்தது என்ன? தாவீதுக்கும் அவனோடு இருந்த அவர்களின் வீடுகளை சுட்டெரித்துவிட்டு ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் சிறைப்பிடித்து போய்விட்டார்கள். இங்கே தாவீது கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டு அதற்கு எதிர்மாறாக கர்த்தர் என் வெளிச்சம், என் இரட்சிப்பு, யாருக்கு பயப்படுவேன் என்று பாடுகிறாள் தாவீது தைரியமாக. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் பலவீனமாக சோர்ந்து போன வேளைகளில் கர்த்தர் என் பலன் என்று சொல்லுவீர்களாக. குழப்பத்தின் மத்தியில் இருக்கும்போது கர்த்தர் என் சமாதானம் என்று சொல்லுவீர்களாக. உங்களுக்கு யாருமே உதவி செய்ய முடியாத பட்சத்தில் தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று முழங்குவீர்களாக. உங்களது வறுமையான காலகட்டத்தில் அதாவது வறுமையான காலகட்டத்தில் என் தேவன் என் குறைவுகளையெல்லாம் நிறைவாக்குவார் என்று அறிக்கையிடுவீர்களாக. இது போன்ற சமயங்களில் நீங்கள் உங்களை திடப்படுத்திக் கொள்வது மட்டுமல்லாது மற்றவர்களையும் திடப்படுத்துகிற நபராய் நீங்கள் மாற வேண்டும். ஆமேன். God bless you.